சீமான் அவர்கள் வந்து அவர்களுக்கும் கணிசமான குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு சீட்டுகளை கொடுத்திருக்காரு, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவாங்களாங்கிறது கேள்விக்குறி. இருந்தாலும் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலமா வந்து அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன பார்கெயின் பண்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களோட வருகை தான். விஜயை காட்டி இன்னும் அந்த பார்கெனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் திமுக ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாக்குறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா திமுகவுக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா, காங்கிரஸ் போக மாட்டாங்க. ஏன்னா போறதா என்னைக்கோ போயிருப்பாங்க. அதிமுகல இருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுகவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால திமுகவே வந்து வருங்காலத்துல ஒரு அதிமுகவா மாறிடுமோ அப்படிங்கிற சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் அவர்கள் வந்து காங்கிரஸோட சும்மா ஒரு முரண்டு பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் போக மாட்டாங்கன்னு தெரியும். அதனால வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறத அர்த்தம். இப்போ திமுக குற்றம் சொல்றாங்க, அடிமை ஆட்சியா இருக்கும். பாஜக ஆட்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது அடிமை ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவர்களும் தான் கூட்டணி வச்சாங்க பாஜகவோட, இப்ப காங்கிரஸோட போய் கூட்டணி வச்சாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அடிமை தானா? மாணிக்கம் தாக்கூர் ஏன் வந்து திமுக மேல ஒரு கோபத்தை காட்டுறாருன்னா, நாடாளுமன்றத்தில் திமுக வந்து வாய் திறக்க மாட்டேங்குது. பாஜக பயந்துகிட்டு அமைதியா இருக்கு. காங்கிரஸ் மட்டும்தான் தனித்து கம்பு சுத்த வேண்டியதா இருக்கு. திமுகவில் எல்லார் மேலேயுமே வழக்குகள் இருக்கு. இடி ரைடு நடக்குது. KN நேரு அவர்களோட வீடுகள் அலுவலகங்கள்ல இடி ரைடு நடக்குது. பின்னாடியே போயிட்டு அவர் வந்து டெல்லியில நாடாளுமன்றத்துல இவங்க மினிஸ்டரை பார்த்து காலில் விழுகிறாரு. பாஜகவை எதிர்க்க வேண்டியவர்கள் நீங்க வந்து போயிட்டு பாஜக காலில் விழுகிறீங்க. பிஜேபிக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல அவர்களான டிடிவி அவர்களுக்கும் இதர கூட்டணியினருக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிறோம். ஸோ அவர்கள் வந்து அதாவது செகண்ட் மேஜர் பார்ட்னரா இருக்கணும்னு பாக்குறாங்க. அதிமுக அதிக இடங்கள்ல நிக்க போறாங்க. அதுக்கு அடுத்த அதிக இடங்கள்ல பாஜக நிக்கிறது மூலியமா தங்களோட கட்சியை வளர்த்து கொண்டு போகணும் முயற்சி பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை சீட்டு. அவர்களும் ஒரு சீமான் அவர்கள் வந்து அவர்களுக்கும் கணிசமான குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு சீட்டுகளை கொடுத்திருக்காரு, வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறாரு, நிச்சயமா வரவேற்கணும், வாழ்த்தணும். ஆனா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவாங்களாங்கிறது கேள்விக்குறி. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கங்க. இந்தியா கூட்டணி திமுக வந்து ஒவ்வொரு கட்சிகளாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் ஒரு முட்டல் மோதல் போக்கு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதிட்டு வர்றாங்க. குறிப்பாக கடந்த முறை கொடுத்ததை விட காங்கிரஸ்க்கு குறைவான எண்ணிக்கையில் தான் சீட்டு தர முடியும், விருப்பம் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு கடுமையாக காட்டமாக ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் எழுதுறாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? அது திமுக வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திமுகவுக்கு தான் இந்த தேர்தல் முக்கியம். காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் வந்து பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லை. அவர்களுக்கு கணிசமான ஒரு எம்எல்ஏ கிடைப்பாங்க. திமுகவோட போனால் அவர்களுக்கு எம்எல்ஏ கிடைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலமாக வந்து அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன பார்கெயின் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களோட வருகை தான். விஜயை காட்டி இன்னும் அந்த பார்கெனிங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் திமுக ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாக்குறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா திமுகவுக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா, காங்கிரஸ் போக மாட்டாங்க. ஏன்னா போறதா என்னைக்கோ போயிருப்பாங்க. இத்தனை நாளா திரும்ப வந்து இவர்கள்ட்ட வந்து நின்றுட்டு இருக்கிறது வாசல் தேடி வந்து, ஏன்னா தேசிய அளவுல இருந்து பொறுப்பாளர்கள் வராங்க, வீடு தேடி வந்து கேட்கறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மற்றவர்களையும் பேச வைக்கிறாங்க. அகில இந்திய அளவுல வந்து தலைமை ஏற்கணும்னு சொல்ற அளவுக்கு வரும்பொழுது இவர்களுக்கு தெரியுது என்னன்னு, காங்கிரஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. விஜய் அவர்களோட போனா ஒரு சூசைட் மிஷன் தெரியும். அதனால போக மாட்டாங்கிற திமுக வந்து அந்த கிடுக்கு அதனால வந்து ஒரு டிமாண்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனா ஒருவேளை காங்கிரஸ் சுயமரியாதையோட சூடு வந்து வெளியே போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி போனா ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வரும். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆணவத்திலையும் ஒரு அகங்காரத்திலையும் திமுக வந்து ஒரு பெரிய தவறு இழைச்சு அதனால அவர்கள் ஆட்சி இழப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸ் போறதுனால திமுக ஒரு பெரிய இழப்பா இருக்குமா? இல்லை, இப்போ நிறைய கட்சிகள் இருந்தாலுமே கூட அவர்களோட வாக்கு வங்கியை விட காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்களா. உதாரணத்துக்கு மக்கள் நீதி மையம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடையாது. இப்போ தேமுதிக வந்திருக்காங்க, அவர்களுக்கும் மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லை, அவர்கள் சரிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்போ திமுக தான் ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதிமுக அதை சரியா கையாண்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவர்கள் இந்த தேர்தலில் கண்டுக்காம விட்டு அடுத்த தேர்தலில் இருக்கிடம் தெரியாமல் போயிடுவாங்கன்ட்டு அதிமுக சரியா கையாளுறாங்கன்னு நினைக்கலாம். சில பேரை வந்து இப்போ OPS அவர்களை, சசிகலா அவர்களெல்லாம் வந்து சேர்த்திக்காம இருக்கிறது, இந்த தேர்தலோட அவர்கள் வந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறது இதா இருக்கு. அதே நேரத்தில் அமமுகவை சேர்த்துக்கிட்டாரு. அது போன தடவை 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அமமுக வந்து ஏற்படுச்சு. டிடிவி அவர்கள் வந்து ஒரு தனித்து நின்று தேமுதிகவோட கூட்டணி வச்சு அவர் பல இடங்கள்ல வந்து அதிமுகவோட தோல்விக்கு காரணமா இருந்தார்.
அவர் பிரிச்ச வாக்கு வந்து நிறைய இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுன்றதை பார்க்கலாம். அவரை சேர்த்துக்கிறது அதிமுக லாபம்னு நினைக்கிறாங்க. தேமுதிக பெரிய அளவுக்கு தாக்கம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேற வழி இல்லாம கூட்டணிக்கு யாரும் இல்லாதனால சேர்த்துக்கிட்டாங்க. அதனால இந்த தேர்தலில் வேற எதுவும் தேமுதிகவை சேர்த்துக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. திமுக தான் என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக தேமுதிக உள்ள போட்டு எங்க கூட்டணியில் ஆட்கள் அதிகமா இருக்காங்க, எங்க பஸ்ல பாரு இவ்வளவு கிரௌட் இருக்கு அப்படின்னு ஆள் ஏத்திட்டு இருக்காங்க. போற எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு வடிவில் ஒரு படத்துல ஷேர் ஆட்டோல ஆள் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்க போற உடனே எடுத்து ஆட்டோல ஏத்துற மாதிரி வர போற கட்சியெல்லாம் எடுத்து உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. விஜய் கூட அவர் அதான் சொன்னாரு, வாசல்ல நிக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவரும் கலாச்சிருந்தாரு. அதுதான் யதார்த்தம். போற வர யாரு நாளைக்கு அதிமுக வந்தாலும் சேர்த்து உள்ளத்துக்கு போட்டுக்கிறோங்கிற நிலைமையில தான் அங்க இருந்து வந்து ஓபிஎஸ் அவர்களையும் தூது விட்டுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களையும் கூட கூப்பிட்டு சேர்த்துக்கிறது. அதாவது திமுகங்கிறது இன்னைக்கு திமுக டைலூட் ஆகி அதிமுகல இருந்து எல்லாரும் வந்து கடைசியில திமுகவோட தலைவராகவே ஒரு அதிமுக தான் அதிமுகவினர் தான் ஆக போறாங்களோ அப்படிங்கிற சூழலுக்கு ஆகுது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா திமுக முக்கிய அமைச்சர்கள் பார்த்தோம்னா எல்லாருமே அதிமுக இருந்து வந்தவங்க. இன்னைக்கு கொங்கு மண்டலமே முன்னாள் அதிமுகவினர் கையில தான். ஈரோடு எடுத்துட்டோம்னா முச்சாமி அவர்கள், கரூர்ல எடுத்துக்கிட்டோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் தான் கோயம்புத்தூருக்கு இன்சார்ஜா இருக்காரு. ஸோ பெரும்பாலும் கொங்கு மண்டலமே இன்னைக்கு அதிமுக கையில போயிருச்சு. ஈரோட்டில் இன்னைக்கு அதே மாதிரி பெருந்துறை பகுதியில் வந்து அதிமுக வந்த தோப்பு வெங்கடாச்சம் அவர்களை இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பெரும்பாலும் வந்து அதிமுக இருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுகவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால திமுகவே வந்து வருங்காலத்தில் ஒரு அதிமுகவா மாறிடுமோ அப்படிங்கிற சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் அவர்கள் வந்து காங்கிரஸோட சும்மா ஒரு முரண்டு பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் போக மாட்டாங்கன்னு தெரியும். அதனால வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறத எதார்த்தம். அதே போல விஜய் அவர்களும் காங்கிரஸ்க்கு அதிகபட்சம் 40 சீட்டு தான் தர முடியும், கேரளாவில் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு விஜய் மறுத்ததா ஒரு பத்திரிகை செய்தி பரவிட்டு இருக்கு. அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்ல, அது வந்து அந்த அளவுக்கு அவர் டிமாண்ட் பண்றதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட இன்னைக்கு வந்து பெரிய கட்சிகள் யாருமே இல்லை. அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் அவர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறதுல மாற்று கருத்துல. அதாவது அவர் அதிமுக பாஜக கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணியை கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அதிமுக காங்கிரஸ்னா அவருக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சேருவாரு. இப்ப பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றதுனால அவருக்கு வந்து இந்த இடத்துல சேர்றதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கு. காங்கிரஸ்னா இன்னும் அவருக்கு வந்து வசதி அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான சூழல். அப்ப அவர் என்ன யோசிக்கிறார், காங்கிரஸ் வந்தா நல்லதுன்னு நினைக்கிற இடத்துல இது வந்து என்னன்னா திமுகவோட ஒரு யுக்தியா இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பிடும் பொழுது அங்க போனாலும் மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டாங்கன்னா இதனால காங்கிரஸ் அங்க போகாதுங்கிற ஒரு நெரட்டிவ் செட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா போக்கு இடம் இல்ல, திமுக தான் தேடி வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு தான் பார்க்கலாம். மணிசங்கர் ஐயர் கடந்த வாரம் பேசும்போது நேற்றைக்கு அதை மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கே ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும்னு சொல்லியிருக்காரு. சிவசேனாவில் உள்ள தலைவர்களும் ஸ்டாலினுக்கு அந்த தலைமைக்கு வரக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இதே கருத்தை உதயநிதியும் சொல்றாரு. அதற்கு பின்னாடி பேசக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா மறுக்கிற துணியில மறுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பெருந்தன்மையா அவர் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் வந்தாலும் தப்பு இல்லை, பரவாயில்ல. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போயிட்டு தலைமையேற்றா ரொம்ப சந்தோஷம் தான். அது திமுக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுக இருந்து ஒருத்தர் போயிட்டு என்டிஏ கூட்டணி தலைமையேற்றாலும் சரி, அது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போராடுங்கிறது நிச்சயமா ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம், சந்தோஷம். இன்னொன்னு அகில இந்திய அளவில் வந்து பெரிய கட்சியா இருக்குது திமுக. அந்த இந்தியா கூட்டணியில திமுக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஸ்டேட் மொத்தமும் 40 சீட்டையும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணியிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா திமுக தான். அதனால மற்றவர்கள் அழைக்கிறது வந்து தப்பு இல்லை. அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு சிவசேனாவாலேயோ, ஏன்னா அவர்கள் கட்சி இன்னைக்கு 2ஆம் பேர்ல இருந்து அவர்களால முழுமையான வெற்றியை பெற முடியல. அதே மாதிரி காங்கிரஸும் வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுங்கிற இயக்கத்தை மறந்துட்டு அவர்கள் வந்து ஒரு கிளை கழகமா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸே வந்து ஒரு கிளை கழகமா மாறிக்கிட்டு இருக்கோம். திமுகவோட தலைமையேற்று ஒருவேளை திமுகவோட ஸ்டேட் பிரான்ச்சா வந்து காங்கிரஸ் செயல்பட போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பியிருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமா இருக்கிறாங்க. அதாவது ஒரு பிராந்திய கட்சியை வந்து கூப்பிட்டு தலைமை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பலவீனத்தை நோக்கி ஒரு தேசிய கட்சி இருக்குது. ஒரு காலத்துல வந்து எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு நாட்டை ஆண்ட கட்சி இன்னைக்கு வந்து எதிர்கட்சி ஆகணும்னா கூட ஒரு பிராந்திய கட்சி அவர்களை தங்களை எதிர்த்த ஒரு கட்சியவே சேர்த்துக்க வேண்டிய தலைமை தாங்க கூப்பிடுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமை ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. அவரு அங்க போனாலும் அதே தான், இவர மாதிரி தான் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரை அதாவது ஓடாத வண்டிக்கு யாரு தான் டிரைவரா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி, அது கரை சேராத ஒரு கப்பல். அதுல வந்து யாரு மாலுமியா இருந்தா என்ன
அதனால மூழ்கிற கப்பல்ல யாரு இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்லை. அதுல யாரும் எங்க பேர் வந்துடக்கூடாது. இப்ப ஏன் சிவசேனா வந்து இது எல்லாருமே பந்து அந்த பக்கம் தள்ளி விடுறாங்கன்னா, தோத்தா பழி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனாலதான் உத்தவ் தாக்கரே கூட விவரமா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில போயிரட்டும், நாளைக்கு தோத்தா திமுக தலைமை ஏத்தனாலதான் இப்படி ஒரு சூழல் வந்துருச்சுன்னு அவங்க மேல பழிய போட்டலான்ட்டு யோசிக்கிறாங்க போல. அதனால இவரும் உஷாரா கடைசியில எம்எல்ஏ என் தலையை விட்டுருவீங்க, கடைசியில தோல்விக்கு நான் தான் காரணம், என்னைய மாட்டி விட்டுருவீங்க, அதனால வேண்டாயா, என் இடத்துல நான் இருந்துக்கிறேன், என் அளவு போதும், என்னோட இடம் இதுதான் அப்படின்ட்டு உஷாராக்கிட்டாருன்னு பார்க்க வேண்டியது. அதே கூட்டத்தில் உதயநிதி இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அதாவது அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையா இருக்கு. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா, அதிமுக ஜெயிக்காது, அப்படி ஜெயிச்சுச்சுன்னா அது வந்து பாஜகவினுடைய ஆட்சியா தான் இருக்கும், அதிமுகவின் ஆட்சியா இருக்காது அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை எடப்பாடி மேலு முன்வைக்கிறாரு. இல்ல இப்ப அதிமுக ஆட்சியா இருந்தாலும் பாஜக ஆட்சியா இருந்தாலும் திமுக ஆட்சியோட மோசமா இருக்காதுங்கிறதுல மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கு. ஏன்னா அகில இந்திய அளவில் இன்னைக்கு பாஜக ஆட்சி பண்ணுது. பாஜக ஆட்சி பண்ணா என்ன தப்பு? இப்ப அதிமுக ஆட்சி இல்ல, பாஜக ஆட்சினே வச்சுக்கோமே, அவர் வாதத்துக்கே வச்சுக்குவோம். அதிமுக ஆட்சி அமைச்சாலும் மறைமுகமா பாஜக ஆட்சி அமைக்குதுன்னு என்ன கெட்டு போச்சு? அகில இந்திய அளவுல பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்களை வந்து நாடு முழுக்க வந்து பாஜக ஆட்சி செய்ய முடியுது. தமிழகத்தை பாஜக ஆட்சி செஞ்சா ஒன்னும் கெட்டு போக போறது இல்லை. அவர் ஆட்சி செஞ்சாலும் நல்லதுதான். ஏன்னா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசம் பெட்ரோல் விலை குறைவா இருக்குது, 94 ரூபா. பாஜக ஆட்சி செய்யுது, அங்க விலை குறைவா தான் இருக்குது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல 100 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. இவர்கள் கூட்டணி ஆளக்கூடிய கர்நாடகால இவர்கள் கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது, 106 ரூபாய் பெட்ரோல். இவர்கள் கூட்டணியில கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளால பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட கட்சிகளும் ஆளக்கூடிய மாநிலங்களோட பாஜக ஆள்ற மாநிலத்துல பெட்ரோல் விலை குறைவா இருக்கு, விலைவாசி குறைவா இருக்கு, மக்களுக்கான வாழ்க்கை மேம்பாட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. அதனால பாஜக ஆட்சின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இப்ப திமுக குற்றம் சொல்றாங்க, அடிமை ஆட்சியா இருக்கும். பாஜக ஆட்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது அடிமை ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவர்களும் தான் கூட்டணி வச்சாங்க பாஜகவோட, இப்ப காங்கிரஸோட போய் கூட்டணி வச்சாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அடிமை தானே. 2011 வந்து ரைடுக்கு பயந்து தானே 63 சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு டிமாண்ட் பண்றாங்க, இன்னைக்கு வந்து கேட்கற சீட்டு கொடுக்க முடியாது, ஒரு 5 சீட்டு சேர்த்து கொடுங்க. அட ரெண்டாவது கேட்டதுக்காகவாது 25ங்கிறத ஒரு 26 27 சொல்லுங்க, வெளியே போய் நாங்க கௌரவமா சொல்லிக்கலாம், நாங்க பார்கெயின் பண்ணி வாங்கிட்டோம் பாருன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல காங்கிரஸ் மிரட்டி 63 சீட்டு வாங்கிட்டு போன காலங்களும் பார்த்தோம். அன்னைக்கு யார் அடிமையா இருந்தது, அன்னைக்கு உண்மையான அடிமை யாருங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாஜக கிட்ட இன்னைக்கும் வந்து மறைமுகமா அடிமையா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஏன் இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஏன் வந்து திமுக மேல ஒரு கோபத்தை காட்டுறாருன்னா, நாடாளுமன்றத்தில் திமுக வந்து வாய் திறக்க மாட்டேங்குது, பாஜக பயந்துகிட்டு அமைதியா இருக்கு. காங்கிரஸ் மட்டும்தான் தனித்து கம்பு சுத்த வேண்டியதா இருக்கு. திமுகவில் எல்லார் மேலேயுமே வழக்குகள் இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய எம்பி எல்லாருமே ஏன் குரல் கொடுக்காம இருக்காங்க? எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. வழக்கு இல்லாத ஒரு எம்பியை சொல்லுங்க பார்ப்போம். எல்லார் மேலேயுமே ஊழல் வழக்கு இருக்குது, இடி வழக்குகள் இருக்கு. அதனாலதான் அவர்கள் பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு கே நேரு அவர்கள் மேல இப்ப வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவரோட மகன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியே வருது. கேட்டால் அவர்கள் வயதில் பெரியவங்க, அதனால காலில் விழுந்தவங்க. எப்போ வந்துச்சுன்னா இடி ரைடு நடக்குது, நேரு அவர்களோட வீடுகள் அலுவலகங்கள்ல இடி ரைடு நடக்குது. பின்னாடியே போயிட்டு அவர் வந்து டெல்லியில நாடாளுமன்றத்துல இவங்க மினிஸ்டரை பார்த்து காலில் விழுகிறாரு. பாஜகவை எதிர்க்க வேண்டியவர்கள் நீங்க வந்து போயிட்டு பாஜக காலில விழுகிறீங்க. ஸோ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே அப்படிதான், எல்லாருமே வந்து வழக்குகளுக்கு பயந்துகிட்டு பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் காங்கிரஸ் வந்து இங்க கோவப்பட்டு கொந்தளிச்சு பேசுறாங்க. நாங்க அங்க தனியா கம்பு சுத்துறோம், எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து கூட வருவாங்கன்னு நினைச்சோம், இந்த 22 எம்பி இருந்து எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறனாலதான் காங்கிரஸ் என்ன பண்ணுது, நீங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது, அதுக்கு நீங்க தனியா விட்டாலும் பரவாயில்ல, நாங்க கட்சியை சரி வளர்த்திக்குவோம், நாங்களே 40 எம்பி நாளைக்கு ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு லாபம், அதனால நீங்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம்ன்றதுதான் இப்ப நடக்கூடிய பிரச்சனை. சீமான் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களை ஒரு 6 பிராமண வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார். இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கொண்டு போறாரு. அதாவது பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய நாட்களா இருக்கு. பிராமண ஆதிக்கம், பார்ப்பனிய ஆதிக்கம், அதை எதிர்க்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஏதோ சமூக நீதினு பேசுறாங்க. இவர்கள் உண்மையான சமூக நீதி பேசல, எல்லாருக்குமான அரசியல பேசல. இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி என்னன்னா, அன்னைக்கு உயர்ஜாதி இந்துக்கள் வந்து பிராமணர்கள் வந்து ஆதிக்கத்தில் இருந்தது பிடிக்காதனால நீதி கட்சி இந்த திராவிட இயக்கங்கள் உருவாகுதே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் மிகப்பெரிய குரலை கொடுக்கல. அதுதான் யதார்த்தமான உண்மை. இன்ன வரைக்கும் அப்படி இவர்கள் கொடுத்திருந்தா இத்தனை ஆண்டுகால ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேறி இருக்க முடியும். மாயாவதி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசல சிஎம் ஆகும் பொழுது தமிழ்நாட்டில் அதுக்கான சூழலே உருவாகல இல்லையா? அப்ப என்ன திராவிடம் சாதிச்சுது, என்ன இந்த சமூக நீதி இயக்கங்கள் சாதிச்சுது? இன்னும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொது தொகுதியில நின்று ஜெயிக்கிறதுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்து பொது தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை திமுக கொடுக்கல. விசிகாக்கு பொது தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க, அதுவே ஒரு வரலாற்று சாதனையான்னு சொல்றாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பொது தொகுதியில நின்று ஜெயிக்கிற ஒரு சூழலை இன்னைக்கு கொண்டு வரல. அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒடுக்கப்பட்ட தொகுதியே தேவையில்லாத ஒரு சூழலை நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா
சமூக நீதினு சொல்லலாம். ஆனா இவர்கள் சாதிச்சது என்ன? பார்ப்பனிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதே திராவிட கட்சிக்கு என்னாச்சுன்னா ஒரு பார்ப்பனிய பெண்ணே வந்து தலைமையேற்று அதை நீண்ட நெடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய, அதாவது தலைமைக்கே வந்து ஒரு பிராமணர் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த தமிழகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப கடந்த முறை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தனால அந்த பிராமணர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாம போயிருந்துச்சு சட்டமன்றத்துல. 96லயும் அதே மாதிரிதான், அவர்கள் இல்லாதப்ப அந்த பிரதிநிதித்துவம் இல்லாம இருந்துச்சு. சீமான் அவர்கள் வந்து அவர்களுக்கும் கணிசமான குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு சீட்டுகளை கொடுத்திருக்காரு. வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறாரு, நிச்சயமா வரவேற்கணும், வாழ்த்தணும். ஆனா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவாங்களாங்கிறது கேள்விக்குறி. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. 50% சரி சமமா ஆண்கள் 50%, பெண்கள் 50% நிறுத்துறாரு. வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா இப்ப எஸ்.வி. சேகர் போன்றவர்களும் திமுக தானே இருக்கிறாங்க. திமுக அவருக்கு அடுத்த முறை சீட்டு கிடைக்கும்னு உறுதியா நம்புறாரு. இல்ல, கொடுத்து வெற்றி பெற்றா அது ஒரு இதா இருக்கும். திமுக வந்து நம்ம அவர்கள் வந்து நாங்க திராவிட இயக்கம் வேற, நாங்க திராவிடர் கழகத்துல இருந்து நாங்க வேறுபட்டோம், நாங்க வந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா தான், மறைமுகமான ஹிந்துத்துவா தான் எடுக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து ஹிந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசினாலும் இவர்கள் வேலை தூக்கிட்டு காவடி தூக்கிட்டு போகக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப தேர்தல் வந்துருச்சு, இனி வேலும் இதெல்லாம் தூக்கிட்டு திரிவாங்கன்ற காவடி எடுத்துட்டு போவாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ வேற வந்துருச்சு இல்லையா? இனி போனா ஏற்கனவே திருத்தணியில் வச்சு வேலெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இதே மாதிரி வேல் யாத்திரையை கருணாநிதி அவர்களே செஞ்சிருக்கிறாரு. திருச்செந்தூர் அந்த வைரவேல் பிரச்சனை நடந்தப்ப வைரவேல் காணாம போயிடுச்சுட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக ஒரு வேல் யாத்திரையை பண்ணிவிட்டு ஆன்மீகத்தை அவர்கள் கையில் எடுத்துக்குவாங்க. இப்ப சேகர் பாபு அவர்கள் வேற வச்சிருக்காங்க. அவர் வந்து எல்லா மதத்துக்கும் மாறுவேட போட்டியுமே எல்லா மதத்திலையும் கலந்து போவாரு. எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மதம் மாறிடுவாரு. ஸோ அவரெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து சமாளிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எஸ்.பி. சேகர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சு பிரதிநிதித்துவம் கொடுத்தா எல்லா மக்களுக்குமான பிரதிநிதியம் இருந்துட்டு போட்டும். அதே போல அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ள பாஜக அதிகமான சீட்டை வந்து டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ தேமுதிக உள்ள வராததுனால எங்களுக்கு கூடுதலான இடங்களை கொடுங்க, 40லேருந்து ஒரு 50 சீட்டுகளை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதில் ஏசி சண்முகம் இப்படி சிலரை வந்து நாங்கள் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைக்கிறோம். இந்த ஒரு அழுத்தத்தை பாஜக அதிமுக கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. இல்ல, அழுத்தம்ங்கிறத விட கூட்டணி அவர்கள் வந்து கேட்க வேண்டியது பாஜகவோட உரிமை. ஏன்னா அவர்கள் கட்சியை வளர்த்தணும் அப்படிங்கிறப்ப பாஜக அதிகமான எண்ணிக்கையில நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. காங்கிரஸும் அதே தான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் கெமிஸ்ட்ரி கெடுத்துக்கிருக்காங்க. ஏன்னா அவர்களோட பலம் தெரியாம காங்கிரஸ் வந்து அவர்களோட பலம் தெரியல. அவர்கள் வந்து இது வரைக்கும் தனிச்சா நிக்கல, தொடர்ந்து வந்து திமுகவோடய பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு எதிர்கொண்டு தங்களோட வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கல. நாடாளுமன்றத்தில் ஒரு தடவை நின்று பார்த்தாங்க, அதுவுமே மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் போய் அமைஞ்சிருக்கு. அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வாங்கினாங்க. 4% என்னமோ தான் காங்கிரஸ் வந்து வாக்கு வாங்குச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவை பொறுத்தளவுக்கு தனித்து கூட்டணி அமைச்சு 2014 தனிச்சு ஒரு கூட்டணி, 2016 தனிச்சு நின்னாங்க. அதே மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அணியை உருவாக்கி 18% வாக்கு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவு எண்ணிக்கை. அந்த கூட்டணி தான் இன்னைக்கு அதிமுக சேர்ந்திருக்கு. பாமக, இதரவர்கள் தமாக போன்ற எல்லா கட்சியும் சேர்ந்து அதிமுகவோட சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 18% அமமுகவும் கூட பாஜகவோட முயற்சியால தான் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் அமமுக என்ன சொல்றாங்க, டிடிவி என்ன சொல்றாருன்னா, நாங்க பிஜேபியோட தான் சீட் ஷேரிங் பேசுறோம் அப்படின்னு. பிஜேபிக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் டிடிவி அவர்களுக்கும் இதர கூட்டணியினருக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிறோம். ஸோ அவர்கள் வந்து அதாவது செகண்ட் மேஜர் பார்ட்னரா இருக்கணும்னு பாக்குறாங்க. அதிமுக அதிக இடங்கள்ல நிக்க போறாங்க, அதுக்கு அடுத்து அதிக இடங்கள்ல பாஜக நிக்கிறது மூலியமா தங்களோட கட்சியை வளர்த்து கொண்டு போகணும் முயற்சி பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை சீட்டு. அவர்களும் ஒரு யதார்த்தமான அவர்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கான சீட்டு தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பத்திரிகைகள்ல கிருஷ்ணகிரி திமுக மாவட்டத்தினுடைய இணை செயலாளர், துணை செயலாளர் மகன் வந்து ஒரு அரசு ஊழியரை படுகொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. என்ன சார் நடந்ததாங்க? இல்ல, தமிழகத்துல ஒரு மிக மோசமான ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு கிடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கிருஷ்ணகிரியிலே நீங்க சொன்னப்ப 2 சம்பவம், இது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. இது வந்து மாவட்ட துணை செயலாளரோட மகன் வந்து இந்த மாதிரி வந்து காரை ஏற்றி ஒரு அரசு அலுவலரை வந்து கொண்டிருக்காரு, கொலை முயற்சி பண்ணி கொண்டுட்டாரு அப்படிங்கிறது ஒரு செய்தியா வந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு ஒன்றிய செயலாளரோட மகன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோயில் திருவிழால 15க்கும் மேற்பட்டவர்களை வெட்டியிருக்கிறார். சமுதாய ரீதியா பிரச்சனை, ஜாதி ரீதியான ஒரு சண்டை. அப்ப அவர்களை வந்து ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு வந்திருக்காங்க. கோயில் திருவிழாலாம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு குழுவா போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது ஏதோ பிரச்சனை எழுத்து அவர்களை வந்து 15க்கும் மேற்பட்டவர்கள் இவர்களோட பெரிய அருவாள்
போன்ற இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பல பேர் போயிட்டு அவர் வெட்டி இருக்கிறாங்க. போலீஸ் அதை வழக்கு கூட இது பண்ணாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது. ஸோ மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் இப்படி மோசமான ஒரு காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆளும் கட்சியா இருக்கனால திமுக பிரமுகர்கள் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையில் நடந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் மற்றவர்களும் இந்த மாதிரி இவர்கள் நடக்கிறதுனால, இதுல வழக்குகள் எடுக்காதனாலதான் மற்றவர்களுமே வந்து இப்படி சட்டத்துக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்காங்க. மிக மோசமான இதெல்லாம் நடக்குது. ஜாதி சண்டைகள் பார்த்தோம். நம்ம பள்ளி மாணவனே வந்து சக மாணவனை வெட்டுறது, நெருப்புல வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பள்ளி மாணவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வேங்கவேல் போன்ற சம்பவங்கள்ல வேகமான நடவடிக்கை எடுக்காது இந்த ஜாதிய மோதல்களுக்கு காரணம். அதே மாதிரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து ஜாதியை சொல்லி திட்டினாருன்னு பதவியை பறிக்காம மாற்றி கொடுத்திருக்காங்க. பதவி மாற்றம் செஞ்சது வந்து அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கு ஒரு ஜாதி ஆணவத்தினோட ஒரு அடையாளமாக தான் இருக்குது. அதான் நம்ம சொன்னோம், திமுக வந்து சமூக நீதி ஒன்றும் செய்யல, பிராமணர்களுக்கு எதிராக பேசிச்சு. ஆனால் அதே பிராமணர்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. தேவைப்பட்ட அதே பிராமணர்கள் காலில், உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை கூப்பிட்டு அவர்கள் காலில் விழுந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரதான் பார்க்குறாங்களே தவிர திமுக வந்து போலி சமூக நீதி தான் பேசுங்கிறது இதுதான் கலை யதார்த்தம்.